Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி 20 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். சரியா எப்ப நடந்துச்சு இந்த கொள்ளை சம்பவம்? விசாரணை தொடங்கிருச்சா? முதற்கட்ட தகவல் என்ன போலீசாருடையது? வணக்கம். தோட்டத்து வீட்டில் மூதாட்டி தனியாக வசித்து வரக்கூடியவர். இந்த சூழல்ல அவரிடம் துப்பாக்கியும் மற்றும் கத்தியை காண்பித்து அவரிடம் 20 பவுன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பட்டணம் அம்மன் கோவில் தோட்டத்தைச் சேர்ந்தவர் கலைச்செல்வி. இவருக்கு வயது 58 ஆகுது. கணவர் இல்லை. இந்த சூழல்ல நேற்று அவருடைய மகள் வீட்டுக்கு சென்று விட்டு தோட்டத்து வீட்டில் இரவு 8 மணி அளவில் வீட்டில் தனியாக டிவி பார்த்து கொண்டிருக்கார். அப்போது 2 பேர் சேர்ந்த கும்பல் அவர் வீட்டு தோட்டத்துக்குள்ள உள்ளே புகுந்து கலைச்செல்வியை கத்தி மற்றும் துப்பாக்கியை காண்பித்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் கொடி தங்க செயின் மற்றும் அது மட்டும் இல்லாம வீட்டில் வைத்திருந்த 15 பவுன் தங்க நகை உள்ளிட்ட 20 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 பணத்தை மிரட்டி கொள்ளையடித்து சென்றிருக்காங்க. இது தொடர்பா கலைச்செல்வி அவருடைய மகள் வீட்டிற்கு கொண்டு போய் சொன்னதுடன் உடனடியாக போலீசாரிடம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது போலீசார் தனிப்படை அமைத்து சிசிடிவி மற்றும் அந்த பகுதியில் சென்றவர்கள் என்ற பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வருவாங்க. சம்பவ இடத்துல டிஎஸ்பி விஜயகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருவது மிக முக்கியமா பார்க்க வருகிறோம். குறிப்பா வீட்டில் இருந்த மூதாட்டியை துப்பாக்கியை காண்பித்து மிரட்டக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கிறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள ஒருத்தன் கத்தி வாயை மூடி கத்தி கழுத்தில் வச்சுக்கிட்டே இன்னொருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். துப்பாக்கிங்களா? ஆமா, துப்பாக்கினா நீளமா இருந்தது, இந்த நாட்டு துப்பாக்கி மாதிரி. 25 வயசுக்குள்ளதான் இருக்கும். தமிழ் தான் பேசினானுங்க. கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லாம் போட்டு மூடிக்கிட்டாங்க, க்ளவுஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன் பணம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். கத்தி காட்டி மிரட்டி துப்பாக்கி 2 ஒருத்தன் கத்தி வச்சிருந்தான், ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். இப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிட்டீங்களா? இப்போ நீங்கள் தனியாக மட்டும் தான் இருந்தீங்க? ஆமாம், மருமக சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ராஜ்யத்தில் குடியிருக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு போனாங்க. 8:30 to 9, 8:45. தற்போது பேட்டி கொடுத்த அந்த பெண்மணி நகைகளை இழந்த கலைச்செல்வி ஆவார். அவர் சொன்ன தகவலை நாம் பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.